கிடக்குது. செவேன்னு இப்படி சாணியை போட்டால் ஒரு பச்சை கலரில் தீனியை தின்னு போட்டு பச்சையாக போட்டாலும் வாசலை தெளித்தா நல்லாயிருக்கும். இதில் போட்டு கொண்டு போய் கரைச்சி போட்டோம்னா டீ தூளை வடிகட்டி வச்சு டீ தூளை கரைச்சி தெளித்தா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். சாணி மாதிரியா இருக்குது. ஏன் கேட்குறீங்க? தலை கொஞ்சம் உடச்சா ஆடுச்சு. இன்னும் மேலே போய் இருந்தால் எப்படி இதை உடைக்கிறது? ஐயோ, இந்த ஆடு நல்லா சாப்பிடும். ஏண்டி எல்லாருக்கும் இந்த உலகத்துல ஒரு வழி கிடைக்குது, எனக்கு ஒரு வழி பிறக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு நல்ல காலம் வர மாட்டேங்குது. உனக்கு நல்ல காலம் வருது. எப்படி வா, 4 பேருக்கு நல்லது செஞ்சுதான் வரும் உனக்கு. என்னம்மா பண்றது, நானும் செஞ்சு தான் பாக்குறேன். ஆமாங்கம்மா. என்னமோம்மா, எனக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. வாழ்க்கையே வெறுத்து போகுதுமா. புரியல? வாழ்க்கையே வெறுத்து போகுது. ஆமாம்மா. அரை மணி நேரம் பின்னாடி வந்தால் பின்னாடியே காமிச்சிட்டு வருவேன். தெரிய நான் முன்னாடி வரணும்னு அலையை எடுத்து உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வாழை பிடிக்கலன்னா இப்போ என்ன பண்ண முடியாதுன்னு உலகத்தில் யாருக்கு தான் கஷ்டம் இல்லாமல் இருக்குது. என்னம்மா பண்ணுறது, எனக்கு இந்த உலகத்துலேயே வாழை பிடிக்க மாட்டேங்குது. வாழ்க்கையே வெறுத்து போகுதுமா. ஐயா, என்ன பண்ணலான்னு வேறு தெரியல. இந்த உலகத்துலேயே வாழை எனக்கு பிடிக்கல. கருக்கருவா பாரு, பாரு அடுத்து பாரு எப்படி கொஞ்சம் 5-6. எங்கள் வீட்டில் மாடி வேற கிடக்குதுமா. பா நிறையா பார்த்தோம் உட்காந்துக்கலாம் முதல்ல. இந்த தட்டையை அறுக்கிறதுக்கு வாங்கன்னா இந்த பாக்கி தக்கா இதில் ஒரு நாளைக்கு வைக்கிறாக்கால அங்கே ஒரு நாளைக்கு வைக்கிறா முழுசாக அறுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க. என்னடி உனக்கு கஷ்டம்? அப்படி என்னடி உனக்கு கஷ்டம்? வாழ்க்கையே வெறுத்து போகுதுமா. வேகமா பேசு. வாழ்க்கையே வெறுத்து போகுதுமா. இந்த உலகத்திலேயே என்னால் வாழ பிடிக்கல. ஐயோ, என்ன சொல்ற? ஆமாங்கம்மா. எதை தொட்டு நான் எடுக்கிறேனோ அது எதுவுமே விளங்க மாட்டேங்குது. அதுக்கோசரம் வாழை பிடிக்கலன்னா எப்படி? என்ன பண்றேன்னே தெரியலம்மா. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லாருக்கும் தான் இப்படி நடக்குதான்னு தான் தெரிய மாட்டேங்குது. என்ன இப்போ உனக்கு என்ன கஷ்டமா இருக்குதுங்கிற சொல்லு. வாழை பிடிக்கலையா? வாழை பிடிக்கணும் எப்படி சொல்றது? நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க. யாருக்கு? எத்தனை பேருக்கு பண்ணி வச்சேன்? எனக்குமா, என் புருஷன். இப்போ வாழை பிடிக்கலங்கிறியா? அதுக்கு சொல்லு, உன் புருஷனுக்கு அப்புறம் போவேன். என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னா நானுமா இப்போ என்ன வாழை பிடிக்கலங்கிறீங்க? ஆமாங்கம்மா. ஏன் உனக்கு வாழை பிடிக்கலங்கிற என்ன காரணம்? அதுதான் சொல்றேன் கேளுங்க. என்ன சொல்ற? வாழை பிடிக்கலங்கிறீங்க, ஏன் வாழை பிடிக்கல? அதுதான்மா கேளுங்கம்மா சொல்றேன். என்னடி சொல்ற? என்னது இது மேடம்? இன்னும் சொல்றேன் கேளுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு கடைசியில். என்னத்தை சொல்லி ஏத முடிக்கிறதுமா? வயசான காலமா. இப்போ இந்த வயசுலம்மா என்னால் எதுவும் செய்ய முடியல, எங்கேயும் போயிட்டு வர முடியல. யார்கிட்டயாச்சும் நம்ம குறைய தீர்த்துக்கலான்னு போனாலும் குறைய தீர்த்துக்கலான்னு போனாலும் அவங்களும் சரியான விடை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், விடை கொடுக்க மாட்டாங்க. வடை வேணா கொடுப்பாங்க, வாங்கி தின்னுட்டு வா. விடை என்னம்மா உன் வயசுக்கெல்லாம் ஒன்று முடியல, ஒன்று பண்ண முடியல அப்படின்னா வாழை பிடிக்கலையாம்மா. இந்த பூமியிலேயே வாழை பிடிக்கல அப்படின்னா பூமியில் வாழாமல் மேலோகத்தில் போய் கொஞ்ச நாளைக்கு வாழ்றியா? யாருக்குமா இந்த உலகத்தில் கஷ்டம் இல்லாமல் இருக்குது சொல்லுங்களேன். நீ தானே சொல்கிற கஷ்டமாக இருக்கு. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குதுல்ல, எனக்கு தலைக்கு மேலே கஷ்டமாக இருக்குதுமா. ஐயோ, எங்கே ஒன்றும் காணா, முடிதான் இருக்குது. வேணா மொட்டை அடிச்சுக்க. மொட்டை அடிச்சுட்டு உனக்கு கஷ்டம் இல்லாமல் போயிடும். எங்கே உன் புருஷங்க? ஆமா, அது ஆளை பற்றி பேசினாலே எனக்கு மண்டையெல்லாம் வெடிக்குது. வெடிக்கும் மண்டை வெடிக்காது உனக்கு. ஏன் என்னத்துக்கு வெடிக்குது? ஏமா ஆளை கல்யாணம் பண்ணதும் போதும். நான் மாடு வாங்கினம்மா வீட்டில். மாடு லோன் போட்டு வாங்கினா ரெடி காசா? எப்படி வேணாலும் வச்சுக்கோங்களேன். சரி, மறந்துட்டியாட்டு. சரி பரவாயில்ல, விடு, சொல்லு. இல்லையா மாடு 2 மாடு வாங்கணும் மேய்ச்சலுக்கு. இந்த கொள்ளைக்குள்ளே தான் விட்டு மேய்ச்சிக்கிறது. இந்த தோட்டத்துல தான்? ஆமா. ஏன் வெளி தோட்டத்தில் மேய்க்க மாட்டீங்களா? அதெல்லாம் வெளில போகக்கூடாதுமா. ஐயோ, ஐயோ, மாடு கெட்டு போயிடுமில்ல. சரி பரவாயில்ல.
மாடு வாங்கிமா 4 வருஷம் ஆகுது. 2 மாடு 2 மாடு வாங்கி 4 வருஷம் ஆகுது. ஒரு கண்ணு போடணுமா வேணாமாம்மா? அது போடணும். கத்துமே மாடு கத்து. அந்த பருவத்துக்கு தான் மாடு கத்த முடியும். இந்த தோட்டத்துக்குள்ளேயே விட்டா வெளி மாடுங்களை பார்க்கறதில்ல, காளை மாடுங்களை வீட்டுக்குள்ளே தான் வச்சுக்கிறீங்க. ஆமாம். சரி சரி. அப்போ போய் ஊசியாவது போட்டு வர்றது தான் இந்த ஐயோ கால்நடை மருத்துவத்தில் எங்கேயோ வச்சுருப்பாங்க கிராமத்துல எல்லாம். மாடு கத்துனா அந்த சொல்லுவாங்க ஈத்து எடுக்குன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் போய் ஊசி போட்டு வருவாங்க. ஐயா இப்போ எத்தனை மாதம் ஆகுது? எவ்வளோ நாள் ஆகுது மாடு வாங்கி? 4 வருஷம் ஆகுதுமா. அதுக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணணும்லம்மா. அந்த ஆளுகிட்ட சொல்லி அந்த மாடுக்கு ஒரு ஏற்பாடு பார்த்தாலும் ஒரு கண்ணு போட்டால் பால் கறக்கும். அதில் நம்மளுக்கு ஒரு வருமானம் வரும். 4 வருஷம் கண்ணுக்குட்டியாக வாங்கினீங்க? மாடாவே வாங்கினீங்களா? மாடாவே வாங்கியாச்சுமா. கண்ணுக்குட்டி அது எந்த காலத்தில் வளர்க்குறது? ஏன்டி 4 வருஷமா மாடை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி கிசுபத்திரி போய் என்னது இது அருகத்தனமாக இருக்குது? மாடு தான் இந்த நிலைமைங்களா? 2 ஆடு வாங்கணும். அதுக்கு ஒரு வேலைப்பாடு பார்க்கணும்லம்மா. பார்க்கணும் தான். அதுக்குன்னு அது ஒரு ஆட்டுக்குட்டி போட்டால் அது ஒரு 2 போட்டு கொஞ்சம் இனம் பெருக்கமாகும். கொள்ளையை கொஞ்சம் விளாசிட்டு வரலாம். அதுக்கும் ஒரு வேலைப்பாடு பண்ண மாட்டான் அந்த ஆள். ஸோ கடவுளே. ஏன்டி ஆம்பளை சரியில்லைன்னா நீயாவது ஓட்டிக்கிட்டு போக வேண்டியதானடி? போய் எங்கேயாவது இப்போ மேய்க்க வேண்டியதானே, பிடிக்க வேண்டியதானே? ஏம்மா நான் வெளில போயாச்சும் போய் மேய்ச்சிட்டு வரேன் அந்த ஆட்டோ மாட்டை அப்படின்னாலும் இவ்வளோ பெரிய கொள்ளை கிடக்குது, இவ்வளோ பெரிய இடம் கிடக்குது, இது தாண்டி போய் நீ எங்கிட்ட போய் மேப்பேன்னா அந்த ஆள் எங்கிட்ட சண்டைக்குவாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள்? ஒன்றும் பண்ண முடியாது தான். போ கடவுளே. என்னத்த சொல்கிறது? ஒன்றும் சொல்கிறது தெரியாது இன்னைக்கு. எங்கே போயிட்டு அந்த ஆள் 100 நாள் வேலைக்கு போயிருக்கிறாரு. 100 நாள் வேலைக்கு? அப்புறம் என்ன பண்ணுறதுமா? 100 நாள் வேலைக்கு போகிற இடத்துல அங்கே பொம்பளை தான் கண்டுக்கு தென்படும். சொல்லு. பொம்பளைக்கு தென்பட மாட்டாங்களே ஒரு கண்டுக்கு தான். பொம்பளைகிட்ட போய் உன் வீட்டில் என்ன செய்தி, அவ வீட்டில் என்ன நடந்துச்சு, எய்த்த வீட்டுக்காரி நேற்று என்ன பேசினா, நேற்று என்ன வீட்டில் உன் வீட்டில் குழம்பு வச்ச, அவன் யாருக்கிட்ட பேசினா, இவன் யாருக்கிட்ட பேசினா, அது எல்லாத்தையும் இப்படி போய் அங்கங்கே உட்காந்து புட்டு பொறுக்கி பேசிட்டு வர்றது. பேசிட்டு வந்து கடைசியில் வாங்கிட்டு வந்து வீட்டில் பேசுறது இல்லை. அதுதான் நம்ம அதெல்லாம் அங்கேயே நேரம் தெரியாது பேசுறதுக்கு. அப்புறம் எங்கே வாங்கிட்டு வந்து பேசுவோம். நான் 100 நாள் வேலைக்கு வரேன்னாலும் சொன்னாலும் அந்த ஆள் என்ன சொல்றது தெரியுமா? வாட்டையும் என்கிட்டே கொடு, நான் போய் பேர் பயிச்சுக்கிறேன். பார்த்துக்கா. இப்படி இருந்தாமான என்னைக்கு நான் குடும்பத்தை ஓட்டுறது? நீங்கள் ஒன்றும் ஓட்ட முடியாது சாமி. அப்படியே வச்சுருங்க. அவன் 100 நாள் வேலைக்கு போகட்டும். நீ இங்கே வீட்டு எங்கேயாவது வேறு ஏதாவது வேலைக்கு போனாங்கன்னா ரோடு வீடு போனாங்கன்னாலும் போ. மம்முட்டி வேலைக்கு போறியா? அந்த வேலைக்கு கூட விட மாட்டேங்கிறானம்மா நாள். நான் சொல்கிறேன் கேளு. சொல்லுங்க. அந்த ஆள் வந்து எப்போ 100 நாள் வேலைக்கு போகிறேன். இப்போ புருஷன் பேருனா பழமொழி பழனிசாமிய. அந்த ஆள் எப்போ 100 நாள் வேலைக்கு கிளம்பிட்டானோ நீ என்ன பண்ணுற? ஆம்பளை ஆளுங்க சைக்கிளில் மம்முட்டியை போட்டு மம்முட்டி வேலைக்கு போவாங்க, கிடங்கு வெட்டலாம். ஆமாம்மா. ஒன்றா அதுக்கு போ. இல்லாட்டி மூங்கி போடுறதுக்கு போ. வாழைக்கு மூங்கி போடுவாங்க, அதுக்கு போ. போகிற காலத்தை பார்த்தா நான் அந்த வேலைக்கு தான் போகணும் போயிருக்கேன். ஆமாம் போய் ஆகணும். ஏன்னா குடும்பமாக சேர்ந்து ஒரு வேலை வெட்டிக்கு போங்க. ஆமாம்மா. ஆமாம். மாடு தான் நல்லா இருக்குது, பரவாயில்லையே. அதான் 4 வருஷம் ஆகுது இந்த ஆடு மாடெல்லாம் வாங்கி. 2 மாட்டுக்கு பேர் வேற வச்சிருக்கிறேம்மா நான். அதெல்லாம் எல்லா வீட்லையும் பேர் வைப்பாங்க. லட்சுமி இருப்பாங்க, கோமாதாம்பாங்க. என்ன பேர் வச்சிருக்கிறேன்? ஒரு மாட்டு பேர் வந்து சரஸ்வதி, இன்னொரு மாட்டு பேர் வந்து யமுனா. ரெண்டுமே கிடையாது. பொம்பளை கண்ணு. பொம்பளைமா ஏன்டி காலை ஒன்று பாமா இது பசுமாடு ஒன்று வாங்குறியா? கிடையாது. அதுக்கு தானம்மா நான் வழி தேடிட்டு கிடக்குறேன். வாங்கும்போது 2 பெட்டையாக வாங்கிட்டு வெளியில் போய் மேயக்கூடாது, ஊசியும் போடக்கூடாது. அப்புறம் எப்படி அது இனப்பெருக்கம் பண்ணும்? இதுதான் எனக்கும் தெரிய மாட்டேங்குது. இந்த ஆளுகிட்ட சொன்னாலும் என்னை சண்டை இழுத்து போட்டு அடிக்கிறான். ஒன்று பண்ணு. அவனுக்கு 2 காதை குத்தி, லோன் மாடு மாதிரி காதை குத்தி மூக்குனாங்க இதை போட்டு இது கூட கட்டி விட்டுரு. அப்புறம் வேற என்ன மண்ணா அப்புறம் என்னன்னு சொல்லுவாங்க? எதம் கட்டவளை வேற என்னன்னு சொல்லுவாங்க? ஏண்டி ஒரு மாடு வாங்கினா போய் வெளியில் மேய்க்கணும், அங்கிட்ட இங்கிட்டு மேய்க்க விடணும். இல்லாட்டி நம்ம தோட்டத்தில் கொண்டாதாவது இன்னொரு காளை மாடை கொண்டு வந்து மேய்க்க விடணும். சும்மா 4 வருஷமா அங்கே போயிருங்க. பா பா வாங்க, இங்கிட்டு வாங்க. பா 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 பா. அது தீனி பொறுத்து கொண்டு இருக்காரு. சும்மா 2 லவ் பண்ணு கிடக்குது. எந்திரிச்சு காமிக்குது. எங்கே வந்துருக்காளுங்க பற்றியா? அதான் உங்களுக்கு தாங்க சோள காடு போட்டு வச்சுருக்குதா? காட்டை வீணாக்கிறதுக்குன்னு எப்படி சோடியை கூட்டி வந்துருக்கிற பாரு இங்கே அழுங்காமல்.
நீங்கள் வார நேரம் நாங்கள் இருந்து பழங்கிட்ட மாட்டேங்குது ஏன்டி காது அங்கே போய் நல்லா காமி ஐயா அது காதில் கேட்டு சட்டுக்குடி மாடு 2 வாங்கணும் ஒன்றும் வசதி இல்லை ஆடு 2 வாங்கணும் அதுவும் பழக்காட்டம் இல்லைன்ட்டு ஆட்டை சொன்னது நம்ம கோழியை சொல்லல அதனால நாங்கள் 2 பேர் இருக்கிறோம்னு வந்து என்ட்ரி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க கோழியும் 2 கொட்டமா கொட்டை கோழியா ஏய் அது சேவல் ஒன்று சேவல் ஆமாம் சேவல் அந்த மாதிரி இருக்குது விஷயம்லாம் இல்லாமலாம் இல்லை இருக்கட்டும் ஏன்டி உன் புருஷனை வந்தால் எங்கேயும் போயிட்டு வரலாம் வெளியில் போயிட்டு வரலாம் 4 பழமொழி சொல்லுவான்னு பார்த்தா ஆளே வரமாட்டேங்கிறானே அதாம்மா ஒரு ஃபோன் அடிச்சா கூட அந்த மனுஷன் ஃபோன் எடுக்கிறது கிடையாது நான் உங்கள்ட்ட தான் சொல்கிறேன்னு கரெக்டாக பாருங்க ஒரு நாள் 2 நாள் கழிச்சு ஏதாச்சும் ஒரு பொம்பளை ரோட்டில் கிட்ட நடந்து போனுச்சுன்னா வச்சுங்களேன் உங்கள்கிட்ட செய்ய சொல்கிறதுக்கு அழைச்சிட்டு வருவாங்க சரி சொல்லு ஆமாம் இனிமேலாம் வந்தால் வெள்ளக்க மாற்ற கொண்டு அவனுக்கு 4 அடி உனக்கு 4 அடி நான் எனக்கு எதுக்குமா அவனை கட்டிக்கிட்ட தோசத்துக்கு உனக்கு 4 எனக்கு என்ன பண்ணுறேன் நீங்கள் பெரியவங்களாம் சேர்ந்து கட்டி வச்சிங்க ஒரு சின்ன வயசில் இப்படி ஒரு வயசில் இளம் பருவத்தில் கட்டி வச்சுட்டீங்க ஒன்றைய இந்த கொஞ்சம் கொமரியும் அந்த தெருட்டு பேருக்கு நாங்கள் கட்டி கொடுத்தோம் என்னம்மா மீன் உரசுற மாதிரி மூஞ்சி பிடிச்சி உரசி போடுவோம் பார்த்துக்காமா ஒழுங்காக உட்காந்துடும் ஏம்மா வீடியோருக்கு போகலாம் வாடின்னு கூப்பிட்டோம் என்ன ஓமா காலையில் இந்த தோசையை 2 தின்னுட்டாவே கண்ணு அப்படியே 100க்கு போகுது தூக்கத்துக்கு காலையிலேயே இப்படி தூங்கினா எப்படி ஆகிறது என்னாலே முடியல ஒன்று தோசையை தின்னுபிட்டு ஒரு மாதிரி மந்தமாகவே கிடக்குது அங்கே வாடி இங்கே வாடின்னு சொல்லி இன்னும் ஆளுங்களை ரெடி பண்ண ஒருத்தையும் வரல நான் 5 நாளைக்கு மேலே ஆச்சு வீடியோ போட்டு எல்லாம் என் மவக்காரி தான் போன் போட்டு திட்டுறாளுங்க அம்மா வீடியோ போடுங்கம்மான்ட்டு சொன்ன ஆளு தான் வரல அதனால இருக்கிற ஆளை வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் எப்படி பார்த்துக்குங்க எல்லாம் போண்டா வாங்கி திட்டாங்க உட்காங்க எப்போ நம்ம வீட்டுக்கு இப்போ தான் ரோடு போட்டாங்க இன்றைக்கி தார் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க நேற்று இந்த ருதுனா போய் வேறு காலை வச்சு அதில் விழுந்து முள் எல்லாம் காலுக்கு கீழே எரிஞ்சுட்டாரு அவருக்கு விரலுக்குள்ளேயே ஏறி வச்சுமா எங்கே கண்டாலும் விழுந்துக்கிறாமா கோயிலுக்கு கண்ட பக்கம் விழுந்து கும்பிட்ற மாதிரி எங்கே வீட்டுக்குள்ளேயே போகிறோம் திடீர்னு விழுந்துடுறான் மயக்க மாட்டாடுறான் ஏன் கேட்குறீங்க இந்த பக்கம் ரோடு போட போகிறேன் ஏன்டியே ஒரு மீனாவது பிடிக்கலாம் முடியே மீன் பிடிக்கலாமா தூண்டில் தான் இன்னும் எடுத்துகிட்டு வரலையே தூண்டில் எடுத்துகிட்டு தானே பிடிக்க முடியும் நல்லா சல்லு அப்படியே போனால் எப்படி போகலாம் தெரியுமா அம்பட்டு வேகத்தில் போனோம்னா இந்த ஒயர் இருந்தால் பாரு இந்த விழுது இருக்கு காட்டியே இந்த விழுதை பிடிச்சி நாங்களாம் தொங்கி அங்கே போய் விளையாடுவோம் அப்போல்லாம் அதை அந்த மரத்துக்கு கீழே வந்துருச்சு பாரு எல்லாம் தெரியுதாங்க விழுதை பிடிச்சி தொங்கியாடி அங்கே இருக்குதுன்னு பாருங்கம்மா இறங்கிப்போ எதுக்கு தான் இந்த ஆறுன்னு அடிப்பாடுங்களோ ஒரு வயசுக்குள்ளைய பார்த்தா ஏன் அங்கிட்டலாம் ஆளே தெரியலையான்னு யாருங்கம்மா சொல்றீங்க நம்மளை தான் யாராவது கடையில் ஒரு பயணம் காணாங்க நான் வேணா ஏதாவது வண்டியில் ஏறி போய் வாங்கி பார்த்தேன்னா அங்கே வடக்கோட்டை பொண்ணு யாரை வேணாம் நீ வண்டியில் போய் ஏறிச்சுன்னா ஓடிக்கிறா இரு வெள்ளிக்கிழமை ஆனா கோயில் மணியோசை நம்மை அழைக்கும் மருளோசை ஓடிவா மதுரை காளிமங்கலில் மணி அடிக்குது நல்லா கோபுரத்தை காமிசாமி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாம் வேண்டிக்கு ஆயா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அந்த மதுரை காளி எல்லாத்துக்கும் நல்லா அருள் புரிஞ்சு வேண்டிய வரத்தை பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்து கை கால் சுகத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து இன்றைக்கி அந்த ஆயா கோபுரத்தில் எப்படி வசந்து இருக்கிறாங்களோ அந்த மாதிரி எல்லோரும் வசந்து நல்லபடியாக எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி மதுரை காளி எங்கேயாச்சும் வேண்டிக்கிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆமாம் யாரும் ஒரு சனம் கூட வரல எனக்கு ரொம்ப நேரம் பார்த்து